This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சவப்பெட்டி தலையன், அட்டக்கருவாயன், கொத்தான உயிர் இருக்குன்னு பார்க்கும் கருப்பு மாம்பா பாம்புகள். கருப்பு மாம்பா பாம்புகள் உலகிலேயே அதிகம் விஷம் கொண்ட பாம்புகளில் 2வது இடத்தில் உள்ளது. இது வாயை திறந்தால் கருப்பாக இருக்கும். மரத்தில் இருந்து தாவி தாவி கடிக்கும். கடித்தவர்கள் இறந்து விட்டார்களா என பார்த்துவிட்டுதான் அந்த இடத்தை விட்டு நகருமாம். இது குறித்து தமிழ் கேரளாவின் முன்னாள் ஆசிரியரான ரங்கன் அருணாச்சலா என்பவர் தனது பதிவில் கூறியிருப்பதாவது: கருப்பு மாம்பா பாம்பு என்றால் படையும் நடங்கும். சாதாரண பாம்புக்கு இப்படி என்றால் உலகில் அதிக விஷம் உள்ள பாம்பென்றால் அது பார்க்க போவது கருப்பு மாம்பாதான். பிளாக் பாம்பா என்றே சொல்லுவோம். ஏனெனில் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனால் கருப்பு என கூறினால் சிலருக்கு புரியாது. பிளாக் என்றால்தான் புரியும். மாம்பா என்பது ஜூலு வார்த்தை. உலகில் அதிக விஷம் உள்ள பாம்பின் வரிசையில் முதலிடம் ராஜநாகம் எனப்படும். கிங் கோப்ரா உலகிலேயே விஷமுள்ள பாம்புகளில் 2ஆம் இடம். இந்த பிளாக் மாம்பா பொதுவாக கிழக்கு மற்றும் தெற்கு ஆப்பிரிக்க பகுதிகளில் இவை வாழ்கின்றன. ஆலிவ், பழுப்பு, காக்கி, கன்மெட்டல் போன்ற நிறங்களில் இவை காணப்படுகின்றன. இளம் வயதில் சற்றே வெளிர் நிறம், வளர்ந்த பிறகு அடர் நிறம். வாயை திறந்தால் அப்படி உள்ளே ஒரு மை கருப்பு. அதனாலேயே இதற்கு இப்பெயர். பொதுவாக பாறை இடுக்குகள், குகைகள், மரப்பிளவுகள், மர விரிசல்களிலும் கைவிடப்பட்ட கரையான் புற்றுகளிலும் வசிக்கின்றன. பொதுவாக 6 அடி முதல் 7 அடி வரை நீளம். சில பாம்புகள் 8 முதல் 15 அடி வரை வளரக்கூடியவை. நீண்ட மெல்லிய உருளை வடிவம். வாழ்நாள் 11 வருடங்கள். வெப்ப இரத்த பிராணிகள் மிகவும் பிடிக்கும். சிறு பறவைகள், விலங்குகள், சிறு பாம்புகள், முட்டைகள், எலிகள் என்றால் மிகவும் பிடித்த உணவு. மிகவும் வேகமானது. மணிக்கு 20 கிலோமீட்டர் அனாயாசமாக நகரும். உடல் நீளத்தில் 40% அளவுக்கு தரையில் இருந்து எம்பி நிற்கும். உணவு மிகவும் திருப்தி என்றால் அதன் இரை தேடாமல் வார கணக்கில் இருக்கும். யாரையும் இவை வழியே சென்று தாக்குவதில்லை. பாதுகாப்பாக தனது இருப்பிடம் சென்று விடவே அனைத்து பாம்புகளும் விரும்புகின்றன. 40 மீட்டர் தூரம் வரை கண்களில் பட்டால் கவனமுடன் இருக்கும். எல்லை தாண்டினால் முதல் எச்சரிக்கை. தனது சவப்பெட்டி வடிவ கருப்பு வாயை திறந்து குறுகிய கழுத்தை, மண்டியை விரித்து எச்சரிக்கை செய்யும். அப்புறம் விடாத துரத்தும். தனது உடலை 4 அடி உயரத்திற்கு உயர்த்தி கொண்டே ஓடும். முடிந்தால் வாயிலேயே கொத்தும். அது உயரமாக எழும்பி கொத்துவதால் பெரும்பாலும் கடி உடம்பின் மேல் பகுதியில்தான் விழும். சில நேரங்களில் அடுத்தடுத்து 2 முறை கொத்தும். மரத்திலிருந்து ஆரம்பித்தால் அப்படியே கீழே எம்பி வந்து பாயும். தனது இரையை தேடும் முன் அவைகள் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, மாலையில் 2 முதல் 4 மணி வரையும் தங்கள் உடலை சூரிய ஒளியில் காட்டி சூடுபடுத்தி கொள்கின்றன. அதாவது சூரிய குளியல். இவை கடிக்கும் போது 50 மில்லிகிராம் முதல் 100 மில்லிகிராம் வரை விஷத்தை பீச்சி அடிக்கின்றன. ஒரு ஆளை கொல்ல 10 மில்லிகிராம் விஷம் போதும். இந்த விஷம் நியூட்ரோஸ்கான்களில் ஆனது. கடித்த பிறகு சற்று விலகி அந்த உயிர் மரணம் அடையும் வரை பொறுமையாக காத்திருக்கும். அடுத்த 10 நிமிடங்களில் விஷத்தின் விளைவுகளை உடல் உணர ஆரம்பிக்கும். உடனடியாக விஷமுறிவு சிகிச்சை எடுத்துக்கொள்ளாவிட்டால் நாக்கில் உலோக சுவை, கண்ணிமைக்கும் சொருகல், பக்கவாதம், பார்வை மங்கல், தோலில் ஒரு விதமான கூச்ச உணர்வு, பேச்சு குளறல், வியர்த்தல், மூச்சு திணறல், உமிழ்நீர் வடித்தல், கண்கள் சிவத்தல்,
முடிவில் மரணம் ஏற்படும். முட்டையிட்டு குட்டி போடும். ஒரே வேளையில் 5 முதல் 20 வரை முட்டைகளை இடும். ஆனால் அடைக்காப்பதில்லை. தானாகவே பொரிந்து வெளியே வரும். இவ்வாறு இந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.